நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் சொல்லுங்க. கமல். கமல். போச்சு. மே ஐ கம் இன் மேம்? நோ. ப்ளீஸ் மேம். உங்களுக்கு தெரியாதா, லேட்டா வர ஸ்டூடெண்ட்டுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும். ஐ அம் சாரி மேம். ஆக்சுவலி அது வந்து நான் வரும்போது ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. பொய் சொல்லக்கூடாது சூர்யா அப்பா. நீங்க ஸ்கூலுக்கு உங்க காரை ஓட்டிட்டு தானே வருவீங்க. நீங்க 2 மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? அதனால நீங்க இப்ப வெளியே தான் நிக்கணும், புரியுதா? ப்ளீஸ் மேம், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ஓகே. ஆனா இனிமே லேட்டா வந்தீங்கன்னா காதை திரிடுவேன்னு சொல்லுமா. நோ நாய்ஸ் இன் தி கிளாஸ். Now sit. Thank you ma'am. Thank you very much. பாட்டி, நீங்களே எங்க கூட வந்து விளையாடுங்க. இப்போ முதல்ல நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா செல்லம். அதுக்கப்புறம் பாட்டி உன் கூட விளையாடுறேன். மேடம், இன்னைக்கு என்ன கிளாஸ் நடத்த போறீங்க? ஒன்னும் சொல்லி கொடுக்க மாட்டேன். கிளாஸ் முடிஞ்சது. அனன்யா, நான் சொல்றதை கேளு. நான் பாத்துக்கிறேன். ஹாய், எப்படி இருக்க? பக்கத்துல எல்லாரும் இருக்காங்களா? ஆமா, ஏ? சரி, அப்படின்னா நான் அப்புறமா கால் பண்றேன். ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஹலோ ஹலோ. தெரியல, ஏதோ நெட்வொர்க்ல ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ராகுல், அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இன்னும் இல்லம்மா. அர்ச்சனா, இப்ப சொல்லு. யாரும் கூட இல்ல. இப்பதான் கார்த்திக்க பார்க்க டாக்டர் வந்தாரு. டாக்டர் என்ன சொன்னாங்க? கார்த்திக்கு பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. 4 வருஷம் இவர் இப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை, தைரியம் இருந்தது. கார்த்திக்கோட இந்த நிலைமை முன்னேறலனாலும் மோசமாகாம நிலையா இருந்தது. ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு வந்தனா. திடீர்னு அவருக்கு இப்படி. நேத்துதான் எல்லாம் சரியாயிடும்னு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? கடவுள் தன்னை நம்புறவங்கள சோதிச்சு பாக்குறாரு அர்ச்சனா. மத்தவங்கள விட உன்னதான் அதிகமா சோதிக்கிறாரு. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் இவன் நம்பிக்கையோட தான் இருக்காளா இல்ல நம்பிக்கையை இழக்கிறாளான்னு கடவுள் சோதிச்சு பாக்குறாரு. அர்ச்சனா, நீ எதுக்கும் மனசு தளர்ந்துராத, நம்பிக்கையோட இரு. நீ சொல்றது கரெக்ட் தான் வந்தனா. என்னோட இலக்கு அடையிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த நிமிஷமும் நிக்கவும் கூடாது, பின்வாங்கவும் கூடாது. ப்ளீஸ் அர்ச்சனா, தைரியமா இரு. பாய். நீ என் ராஜகுமாரி தானே? என்ன விஷயம்னு தாத்தா கிட்ட சொல்ல மாட்டியா? பாட்டி என் கூட ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்க? இல்லம்மா, அது வந்து பாட்டி பூஜை பண்ண போறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு டுக்கு வந்தப்ப மட்டும் ரொம்ப ஜாலியா விளையாடினாங்க. பூஜைல கூட அவனதான் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க, என்னையும் உட்கார வைக்கல. நான் என்ன கேட்டாலும் உடனே அவங்க பூஜைக்கு அப்புறமா சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், இல்ல யார்கிட்டயுமே பேச மாட்டேன். அனன்யா, என்னங்க, நான் கோவிலுக்கு போறேன். கார் எடுத்துட்டு போவா? ஒரு நிமிஷம் ராதிகா. சொல்லுங்க. அது வந்து எல்லாரும் குழந்தைங்கள கடவுளோட மறு உருவம்னு சொல்றத நம்புறல்ல? ஆமாங்க. அப்படின்னா கொஞ்ச நேரத்தை நீ நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளுக்கும் ஒதுக்கலாம்ல? அனன்யாவும் சந்தோஷப்படுவா. ரொம்ப வலிக்குதா? எந்த பல்லுப்பா? காட்டு பாக்கலாம். இந்த பல்லு ரொம்ப வலிக்குது பாட்டி. ஆனா செல்லக்குட்டி, பல்லு உடையும் போது குழந்தைங்களுக்கு வலிக்கவே வலிக்காதுப்பா. அதே மாதிரி நீ இந்த பல்ல தொட்டுக்கிட்டே இருந்தனா புது பல்லு ஏடா கூடமா வளர்ந்துருமா. நிஜமாவா? இப்ப எங்க போச்சு உன் வலி? என்னாச்சுமா? ஏன் இவ சத்தம் போடுறான்? வாமா, இவனை கொஞ்சம் பாரு. எனக்கு என்னோட பல்லு உடைய கூடாது. உடைஞ்சா நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன். அப்புறம் ஸ்கூல்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஓட்ட பல்லுன்னு சொல்வாங்க. ஓட்ட பல்லா? அதெல்லாம் இல்ல. யார் உன்னை கேலி பண்றதுன்னு என்கிட்ட சொல்லு, நான் ஸ்கூலுக்கு வந்து திட்டுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்,
என் பல்லு உடைய கூடாது, அவ்வளவுதான். பல்லு உடைஞ்சா நான் எப்படி சாப்பிடுவேன்? அப்புறம் நான் ஓல்டா தெரியுவேன், பெரிய தாத்தா மாதிரி. இங்க பாரு டுகு, எல்லாருக்குமே பல்லு உடையும், அதுக்கப்புறம் புது பல்லு முளைக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, உனக்கும் அழகா முத்து முத்தா பல்லு வளரும். ஒருவேளை என் பர்த்டே வரைக்கும் எனக்கு பல்லு வரவே இல்லைன்னா நான் ரொம்ப அசிங்கமா இருப்பேன்ல. குட்டி அப்படின்னு யார் சொன்னது? எங்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு உண்மையிலேயே நீதாம்பா ரொம்ப அழகு. அர்ச்சனா, அத இங்கிலீஷ்ல என்னமா சொல்லுவாங்க? அது கியூட். கியூட்டா இருக்க. கண்டிப்பா கியூட்டா இருப்பேனா? கண்டிப்பா தான்ப்பா. யாவுக்கு நான் கியூட்டா தெரியுவேன்ல. அட என்ன இது? அது சரி, அந்த ரியாவுக்காக தான் நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களா சார்? இத பாருப்பா, உனக்கு பல்லு உடைஞ்சா அதை தூக்கி எறிஞ்சிட கூடாது, தலையணைக்கு அடியில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பதிலா வேற எதையாவது கேட்கணும். யார்கிட்ட? கடவுள் கிட்டதான். கடவுள் அதுக்கு பதிலா உனக்கு பிடிச்ச விஷயத்த கொடுப்பாரு. நிஜமா? நிச்சயமா. அப்படின்னா என் பல்லு எப்பதாமா உடையும்? ஏன் ராஜகுமாரி கோவமா இருக்காளா? அடக்கடவுளே, அவ்வளவு கோவமா இருக்கியா? சரி, அப்ப சீக்கிரமாவே ஜில்லுன்னு இருக்கிற இந்த அல்வாவை சாப்பிட்டுடு. அப்பதான் உன்னோட கோபம் எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடும். நான் இந்த அல்வாவை சாப்பிட மாட்டேன். இந்த அல்வாவை நீங்க டுக்குக்காக தானே செஞ்சீங்க? 2 பேருக்காகவும் தான் செஞ்சேன். டுக்குக்கு சூடா இருந்தாதான் பிடிக்கும், அதனாலதான் அவனுக்கு அப்பா ஊட்டி விட்டேன். ஆனா உனக்கு சில்லுன்னு சாப்பிடதானே பிடிக்கும், அதனாலதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வரேன். நிஜமாவா? ஐ லவ் யூ பாட்டி. நான் இது சாப்பிடவா? நானே என் கையால என் ராஜகுமாரிக்கு ஊட்டி விடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? கடந்த 4 வருஷங்கள இந்த பாட்டை நான் எத்தனையோ முறை தெரிஞ்சோ தெரியாமலேயோ முணுமுணுத்திருக்கேன். இதனாலதான் நீங்க எப்பவும் போல என்கிட்ட ரொம்ப நெருக்கமாவே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு.
ஒன்னு தெரியுமா கார்த்திக், சில பழைய விஷயங்களை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள நம்பிக்கை வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம 2 பேருடைய உறவு 7 ஜென்ம உறவு. I love you கார்த்திக். நான் உங்களை உயிரக்குயிரா காதலிக்கிறேன். எப்பவும் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல கார்த்திக். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் இந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து நீங்க நிச்சயம் எந்திருப்பீங்க. எதுவும் நடக்காத மாதிரியே எந்திருப்பீங்க. அந்த டாக்டர் அடிக்கடி சொல்லுவாருல, நிச்சயமா அதிசயங்கள் நடக்கும். அதனால நாம எதுக்காக பயப்படணும்? உங்க விஷயத்திலயும் அந்த அதிசயம் நிச்சயமா நடக்கும். நீங்க கூடிய சீக்கிரம் பூரணமா குணமடைஞ்சு எந்திரிப்பீங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். ஹலோ, வணக்கம். என்னம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யார் ஃபோன் பண்ணது? அது ஊர்ல இருந்து என்னோட பெரியம்மா பையன் ஃபோன் பண்ணியிருந்தாம்மா. உன் பெரியம்மா வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்களா? என்னவா, எல்லாம் நல்லா தானே இருக்காங்க? உங்க பெரியம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சா? ஆமாங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா. அவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாங்க. என்னையும் வர சொல்றாங்க. நல்ல செய்திங்கிறது இந்த வீட்டுக்கே இல்லாம போயிடுச்சு போல இருக்கு. இப்படியெல்லாம் மனசு தளர விடாதீங்கம்மா. ஒருவேளை உங்க முகத்தை பார்த்து பெரிய பாட்டியோடைய உடம்பு சரியாகலாம் இல்லையா? மனசு தைரியப்படுத்திட்டு போங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு சாந்தி, நீ எப்ப கிளம்பலான்னு இருக்க? அண்ணன் போன்ல சீக்கிரமா கிளம்பி வாமான்னு தான் சொல்றாரு. ஆனா இங்க எதை பத்தியும் நீ கவலைப்படாத. அதான் நாங்க இருக்கோம்ல, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறோம். மத்த வேலையெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லக்கா. ஆனா நான் நக்ஷ விட்டுட்டு எப்படி போறது சொல்லுங்க? அங்க அவனை விட்டுட்டு நான் ரொம்ப தவிச்சு போயிடுவேன். இங்க நான் இல்லாம அவனும் தவிச்சு போயிடுவான். உங்களுக்கே தெரியும்லக்கா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்குள்ள வரும்போதே பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் வருவான். அவன் கண்ணு முன்னாடி நான் இல்லைன்னா அவன் ரொம்ப தவிச்சு போயிடுவான்க்கா. 2 நிமிஷம் கூட நான் இல்லாம அவனால இருக்க முடியாது. பெரியம்மா வீட்டுல இருந்தாலாவது நான் நக்ஷையும் கூட கூட்டிக்கிட்டு போயிடுவேன். ஆனா அவங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் இருக்காங்க. பாட்டி, நீங்க என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்க என் கூட இருங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு இங்க எதுவும் பிடிக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரசன்னவர்தனே அன்னபூரணே ஓம் நமோ பகவதே. பிரசன்னவர்தனே அன்னபூரணே
ஓம் நமோ பகவதே பிரசன்னவர்தனே அம்மா அன்னபூர்ணி. சித்தப்பாவோட ஃப்ரெண்டுக்கு டீ போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா? இல்ல செல்லம், உங்க பாட்டி கோவில்ல தானம் குடிக்கிறதுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அதனால கேஸ் இப்ப ஃப்ரீயா இல்ல. ஃப்ரீயானதும் நான் டீ போட்டு குடிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேர்ந்து படிக்கலாம் இல்லையா? போய் உன்னோட மேக்ஸ் புக்க கொண்டு வா. ஓகே அம்மா. ஓம் நமோ பகவதே. அர்ச்சனா, எப்பவுமே தாய் தாய்தாம்மா. அந்த இடத்தை யாராலையும் பறிக்க முடியாது. ஒரு தாய்க்கு இந்த உலகத்துல தான் குழந்தைய விட பெருசா வேற எதுவும் தெரியாது. கார்த்திக் பிறந்தப்போ அவனுக்கு 2 அம்மாவோட பாசம் கிடைச்சது. அவன் மேல நாங்க உயிரையே வச்சிருந்தோம். அவனுக்கு சாந்தி என்னெல்லாம் செய்யறாளோ அதெல்லாம் நானும் அவனுக்கு செஞ்சேன். சின்ன வயசுல என் கையால செஞ்ச அல்வாவை சாப்பிடணும்னு கார்த்திக் ரொம்ப அடம் பிடிப்பான். அதே சமயம் சாந்தி அல்வா செஞ்சு கொடுத்தான்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிடுவான். அன்னைக்கு சாந்தியோட கண்ணுல என்ன வேதனைய பார்த்தேனோ அதே வேதனையை இன்னைக்கு உன் கண்ணுல பாக்குறேன். அர்ச்சனா, துக்கங்கிறது தாய் பாசத்தோட ஒரு பாகம். அதை நாம உணரணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஒரு விஷயத்துல மட்டும் நீ கவனமா இரு. இது உறவுகளுக்குள்ள பிரச்சனையா ஆயிடக்கூடாது. அப்படி என்னைக்குமே நடக்காது பெரியம்மா. ஆனா எப்பவும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படி அம்மாவால ஒரு நல்ல பாட்டியாக முடிஞ்சதோ அதே மாதிரி ஒரு நல்ல தாயா இருக்க நானும் முயற்சி பண்ணுவேன். டுகு ஏ மேலயும் ரொம்ப பாசமா இருப்பான். உங்க மேலயும் அம்மா மேலயும் அவன் வச்சிருக்கிற பாசம் மாதிரியே. அர்ச்சனா, நீ ஒரு நல்ல தாய்தாம்மா. டுக்குவும் உன் மேல அதிக அளவு பாசம் வச்சிருக்கான். என்ன சூழ்நிலை இப்ப கொஞ்சம் சரியா இல்ல. ஆனா சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் அர்ச்சனா, புரிஞ்சுக்க. அனன்யா, 8+8 எவ்வளவு சொல்லு? 16. வெரி குட். அப்போ 8+2 10. வெரி குட். அப்படின்னா இங்க எழுதி பார்க்கலாம். வந்தனா, நேத்து நீ சிப்ஸ் பண்ணல, அது எங்க வச்சிருக்க? ஓ சாரி சித்தி, என்னால அதை செய்ய முடியல. அது வந்து என்னம்மா நீ? நேத்து ராத்திரி நான் செய்ய போகும்போது வேண்டாம் நானே செய்யறேன்னு சொன்னேன். சரின்னு நானும் விட்டுட்டு போயிட்டேன். இப்ப தேவையில்லாம ராகுல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்பட போறான். இல்ல சித்தி, நான் 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறேன். இருக்கட்டும் வந்தனா, நானே செஞ்சுக்கிறேன். சின்ன பாட்டி கோவப்பட்டு போயிட்டாங்களாமா? அதெல்லாம் இல்ல அனன்யா, நீ எழுத. நீங்க ஏன் அவங்க கிட்ட உண்மையே சொல்லல? பெரிய பாட்டி அங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தானே சிப்ஸ் செய்ய முடியாம போச்சு. Twinkle twinkle little star, how I wonder what you are. பாட்டி, எனக்காக நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்களா? யாருக்குடா குட்டி? அந்த பல் தேவதைக்கு தான். அப்பதானே எனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும். பெரிய பாட்டி தானே சொன்னாங்க, உடைஞ்ச பல்ல தலகாணி கடியில வச்சா கடவுள் அந்த பல்ல எடுத்துக்கிட்டு நம்மளோட விஷயம் நிறைவேற்றுவாங்களாமே. ஆனா எங்க மிஸ் எங்க கிட்ட டூத்வேர் தான் நிறைவேற்றும்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா. நான் என்ன கேட்பேன் தெரியுமா? ஒரு ஃபுட்பால், ஒரு சாக்லேட், ரியாவுக்கு ஒரு கிஃப்ட், ஹரிஷ்க்கு ஒரு பேட். நான் அந்த பல்ல ஒரு சின்ன பவுச்சுக்குள்ள வைக்கலான்னு இருக்கேன். அந்த பவுச்சை நீங்க செஞ்சு தருவீங்கல்ல? கண்டிப்பா, நான் உனக்கு செஞ்சு கொடுக்கறேன். என்ன சாந்தி, இன்னும் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கலையா? லேட் ஆயிடுச்சுன்னா வண்டி போயிடுமா, அப்புறம் கஷ்டமாயிடும்ல. எனக்கு புரியுது. ஆனா நீங்களே சொல்லுங்க, என்னால எப்படி முடியும்? அதான் அர்ச்சனா இருக்கல்ல, அவ பாத்துப்பா. தாத்தா, நீங்க எங்க போறீங்க? எங்க அம்மா எதை பாத்துக்குவாங்க? அது ஒண்ணு இல்லப்பா, ஆபீஸ் வேலையை சொன்னோம். அர்ச்சனா எவ்வளவு தாங்க பாத்துப்பா? எல்லா வேலைகளோட பொறுப்பும் அவ தலையில தான் இருக்கு. அவ ஒருத்தி தனியா எவ்வளவு தாங்க சமாளிப்பா? டோன்ட் வரி பாட்டி, நான் இருக்கேன்ல. நீங்க என்கிட்ட சொல்லுங்க என்ன செய்யணும். நான் சூப்பர் பாய், என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்படியே எப்பவும் சந்தோஷமா இரு. டுகு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெளியில ஷம்ஷீர் அண்ணன் இருக்காருல்ல, அவர் காரை வாஷ் பண்றாரு. பைப்ப வச்சா? ஆமா. ஐயே, நெக்ஸ்ட் இரு நானும் வரேன். எப்படி ஓடுறானு பாரு. இரு. அம்மா, நீங்க கவலையே படாம கிளம்புங்க.
நான் உங்க மகனையும் உங்க பேரனையும் பத்திரமா பாத்துக்குவேன், இது சத்தியம். இல்ல அர்ச்சனா, நீ தனியால எவ்வளவுதான் சமாளிப்ப? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ப்ராமிஸ். நான் உங்க செல்ல பசங்களை மட்டும்தான் பாத்துக்குவேன். நான் ஆபீஸ் கூட போக போறதில்ல. நான் என் நேரம் முழுக்க உங்க பையனுக்காகவும் பேரனுக்காகவும் தான் செலவழிப்பேன். நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேம்மா, நீங்க கிளம்புங்க. ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்றேன், டுக்கு உங்களை நிச்சயமா மிஸ் பண்ணுவான். அவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஏதாவது ஒரு வகையில அவன் மூட மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். எனக்கு நக்ஷ பத்தின கவலை மட்டும் இல்லம்மா, உன்னை பத்தி கூட தான் கவலையா இருக்கு. ஆமா, சரி சொல்லுங்க, என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்க. அர்ச்சனா, நான் பண்ணிப்பேம்மா. நான் தான் எடுக்கிறேன்லம்மா. நீங்க எந்த புடவெல்லாம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்புங்க, உங்க ட்ரெயினுக்கு லேட் ஆகுதுல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க டுகுவுக்கு தெரியாம தான் கிளம்பணும், இல்லைன்னா அவன் உங்களை போக விட மாட்டான்.